தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி, ஒசூரில் +2 மாணவர்களுக்கான வழிகாட்டி கல்வி கண்காட்சி. தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூரில் +2 மாணவர்களுக்கான வழிகாட்டி கல்வி கண்காட்சி நடைபெற்றது. தருமபுரி விஜய்ஸ் இன்ஃபோ மீடியா, பெங்களூர் ஜெயின் பல்கலைக்கழகம், ஈஸ்ட் பாயிண்ட் கல்வி நிறுவனங்கள், ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சாய்ராம் கல்வி நிறுவனங்கள், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் கல்லூரி, ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, விநாயகா மிஷன் கல்வி நிறுவனங்கள், பிரசிடென்சி பல்கலைக்கழகம், கற்பகம் பல்கலைக்கழகம், பிரின்ஸ் கல்வி நிறுவனங்கள், கேத்லம் ஸ்டேட் மெடிக்கல் பல்கலைக்கழகம், பெங்களூர் அர்ஷா கல்வி நிறுவனங்கள், ஜாய் பல்கலைக்கழகம், CIT சென்னை கல்வி நிறுவனங்கள், KMCH, டாக்டர் NGP கல்வி நிறுவனங்கள், அப்பல்லோ பல்கலைக்கழகம், ஆகாஷ் கல்வி நிறுவனங்கள், ரெமோ கல்லூரி மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் மாணவர்கள் வழிகாட்டி கல்வி கண்காட்சி 2025 தருமபுரி அதியமான் அரண்மனை, கிருஷ்ணகிரி மீனாட்சி மஹால் மற்றும் ஒசூர் மூக்கண்டப்பள்ளி ஹோட்டல் ஹில்ஸ் கன்வென்ஷன் ஆகிய 3 இடங்களில் நடைபெற்றது. +2 பொதுத் தேர்வு முடிந்த நிலையில் மறுநாளே நடைபெற்ற கல்வி வழிகாட்டி கண்காட்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு அரங்காக சென்று பார்வையிட்டனர். மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ முடித்து அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எந்த பாடப்பிரிவு படித்தால் வேலைவாய்ப்பு கிடைக்கும், நீட் மற்றும் JEE தேர்வை எதிர்கொள்வது எப்படி, அரசு மற்றும் தனியார் கல்வி உதவித்தொகை பெறுவது எப்படி, அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் ஆன்லைன் கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பது எப்படி என்பது குறித்த சிறந்த கல்வியாளர்களை கொண்டு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் MBBS மற்றும் அக்ரி பாடப்பிரிவில் நன்கொடை இல்லாமல் படிப்பது எப்படி, 100% வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் படிப்புகள் எவை, இது போன்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் வகையில் இந்த கண்காட்சியில் 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு இருந்தது. இந்த கல்வி கண்காட்சி தொடக்க விழாவில் கல்வி நிறுவனங்களின் நிர்வாகிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த கல்வி கண்காட்சியில் மருத்துவம், பொறியியல், அக்ரி, மெரைன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன், தீ தடுப்பு மற்றும் பாதுகாப்பு, அனிமேஷன், நர்சிங், ஃபார்மசி, அலைடு சயின்ஸ் படிப்புகளுக்கான பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் பேராசிரியர்கள், சேர்க்கை அலுவலர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தனர். ஓசூரில் நடந்த கண்காட்சிக்கு வந்த முதல் 10 மாணவர்களுக்கு சிறந்த மாணவர்களுக்கான விருது மற்றும் பரிசினை விஜய் டிவி கலக்கப்போவது யாரு புகழ் பாலா வழங்கினார். மேலும் கண்காட்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கல்வி வழிகாட்டி புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டது. 2வது நாளாக தருமபுரி அதியமான் அரண்மனையில் கல்வி கண்காட்சி மட்டும் இன்று வியாழக்கிழமை தொடர்ந்து 2வது நாளாக நடக்கிறது. எனவே மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கான ஆலோசனைகளை பெற இந்த கல்வி கண்காட்சியை பார்வையிட்டு பயன்பெறுமாறு தருமபுரி விஜய்ஸ் இன்ஃபோ மீடியா இயக்குனர் R. சதீஷ் கேட்டுக்கொண்டுள்ளார்.